ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போறோம்னா, மளிகை கடைக்கு 10 ரூபா பைனாப்பிள் ஜூஸ் பாட்டில் அடைச்சு சேல்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மளிகை கடை 2 ரூபா பெப்சி ஐஸ்ல இருந்து ரஸ்னா, மோர், தயிர், ரோஸ் மில்க், அப்புறம் ஜூஸ் கடையில் கிடைக்கிற திக்கான ரோஸ் மில்க், இது மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய பண்ணிருப்பேன். நீங்க எதுவும் ஜூஸ் பிசினஸ் பண்ணணும், இல்லைன்னா கடை வச்சிருக்கீங்க, ஜூஸ்லாம் சரியா போட தெரியாது அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் வீடியோஸ் நிறைய இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து பாட்டில்ல சரிங்களா, இந்த மாதிரி 10 ரூபா பாட்டில் வந்து கம்பெனிஸ் நிறைய போடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே லிச்சி வீடியோ போட்டிருப்பேன். லிச்சி வந்து நம்ம கடையில பாட்டில போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசன்ல லிச்சி எசன்ஸ் கிடைக்கவே இல்லை. அது தவிர்த்து எல்லா எசன்ஸுமே நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பைனாப்பிள் பார்க்க போறோம் சரிங்களா. இதுல வந்து நம்ம பைனாப்பிள் போடலாம், பிங்க் காவா, கொய்யா, இந்த மாதிரியான ஃபிளேவர்லாம் நம்ம போடலாம். டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க நல்லா டேஸ்டா போட்டா அந்த பாட்டிலுக்கு ஈக்குவலா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 2 லிட்டர் தண்ணி வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 400 கிராம் சீனி எடுத்திருக்கேன் சரிங்களா. இது வந்து 1/2 கிலோ சீனி பாக்கெட்டு. இது வந்து 100 கிராம் அளந்து வெளியே எடுத்துட்டு 400 கிராம் மட்டும் சீனி எடுத்திருக்கேன். ஜூஸுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 200 கிராம் சீனி. நம்ம வந்து 2 லிட்டர் 400 கிராம் சீனி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம சீனி வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம சீனி வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் சரிங்களா. கண்டிப்பா பேக்கெட் சீனி யூஸ் பண்ணுங்க. பேக்கெட் சீனி யூஸ் பண்ணா அப்படி எந்த டஸ்ட்டும் இல்லாம அப்படி கிறிஸ்டல் கிளியரா தெளிவா இருக்கும் சரிங்களா. நீங்க டஸ்ட்டோட போட்டு கொடுக்கும் போல கஸ்டமர்கிட்ட இன்னைக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. ரைட், இப்போ நம்ம வந்து சீனி வந்து காய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து லெமன் சால்ட் சரிங்களா. 1 லிட்டருக்கு 1 கிராம், நம்ம வந்து 2 லிட்டருக்கு 2 கிராம் போட்டாச்சு. இதே லைட்டா கிண்டின உடனே இது கரைஞ்சிரும். இப்போ நம்ம வந்து லெமன் சால்ட் வந்து நல்லா கரைஞ்சி எடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போறோம். பைனாப்பிள் எசன்ஸ் வந்து எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னா, 1 லிட்டருக்கு 1.25 ml. நம்ம வந்து 2 லிட்டர் எடுத்திருக்கோம். 1.25 ml ஸ்பூனுக்கு வந்து 2 ஸ்பூன் விட போறேன் சரிங்களா. 1.25 ml ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் விட போறேன். 1. இப்போ 2வது ஸ்பூன் வந்து கொஞ்சம் கம்மியாக விடுதேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வந்து கொஞ்சம் நிறைய விழுந்துட்டு, அதனால 2வது ஸ்பூன் வந்து கம்மியாக விடுதேன். 2. ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் ஜூஸ் எசன்ஸ் கிடைக்கிறதுல டபுள் இருக்குது, ரஸ்னா கவர் சரியாக கிடைக்கும்ட்டு, ஐஸ் ரோல் கிடைக்கும்ட்டுனா நீங்கள் நம்மகிட்ட வாங்கிடலாம். இன்ஜினியர் மளிகை கடையை gmail.com மெயில் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். என்ன வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இப்போ நம்ம சூப்பரான பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடி. நம்ம இனிமேல் இதை வந்து பாட்டிலுக்கு மாற்றிட்டு இதோட லாபம் என்ன, இதோட செலவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இதை பாட்டிலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில் வந்து எல்லா பக்கமும் கம்பெனி இருக்கு, வாங்கிக்காங்க. இது வந்து 3.50 சரிங்களா. 3 ரூபா அரிஞ்சு 50 பைசா கூடி இருக்கு. 3 ரூபா கூட சில இடத்துல கொடுக்காங்க. நான் 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். விலை ஏறிட்டுன்னு சொல்லி பழைய ரேட்டு தான் கொடுத்தாங்க. இது வந்து நார்மல் வாட்டரில் ஃபர்ஸ்ட் கழுவிட்டு அப்புறம் லைட்டாக வெதுவெதுப்பான இருக்க வெந்நில வந்து லைட்டாக கழுவி எடுத்துக்காங்க. இப்போ நம்ம ஜூஸை வந்து உள்ள ஊற்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜூஸை வந்து ஊற்றிட்டோம். லாக் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோ பண்ணி காமிச்சிருப்பேன். ரோஸ் மில்க், பாதாம் மில்க்லாம் பாட்டிலில் போட்டு சேல்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த மூடி இப்படி வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்கும். ஓகே, இப்போ லாக் ஆகிட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம 10 ரூபா பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கண்டிப்பாக FSSAI லைசன்ஸ் வேணும். இப்போ நான் வந்து நான் என் கடையில் சேல்ஸ் பண்ணிடுவேன். ஒரு ஸ்டிக்கரிங் கண்டிப்பாக பண்ணணும். அதில் உங்கள் FSSAI நம்பர் இருக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்காங்க. நான் வந்து ஒரு FSSAI நம்பரு, ஒரு ஸ்டிக்கர் எல்லாமே ரெடி பண்ணி தான் சேல்ஸுக்கு கொண்டு வரேன். அப்படி இல்லைனா ஜூஸ் கடையில் போட்டு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா ஜூஸ் கடையில் நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க. இதை வந்து சும்மா விற்க முடியாது சரிங்களா. நான் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு அப்புறம் நம்ம இதோட லாபம் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ஜூஸையும் பாட்டிலுக்கு மாற்றியாச்சு. நமக்கு எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, 2, 4, 6, 8, 10, 11. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 11 ஜூஸும் ஒரு ரஸ்னாக்கு வரும் சரிங்களா. கொஞ்சோண்டு இருக்குது, அது வந்து பாட்டிலுக்கு வராது. இப்போ வந்து 2 லிட்டரில் 200 ml போட்டால் 10 தானே வரும். எப்படி 11 வந்துச்சு அப்படின்னா, இந்த பாட்டிலில் ஃபுல்லாக இதுவரை ஊற்றினா 200 ml சரிங்களா. நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக்கை விட்டு கொஞ்சம் குறைச்சி ஊற்றும் போச்சுல உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் சரிங்களா. 180 ml, 185 ml அப்படி சேர நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் கிடச்சிருக்கு. ஃபுல்லாக ஊற்றி நமக்கு பேக் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே சிந்தும். அதனால
நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி ஊத்திக்கிட்டா பேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், நமக்கும் கூட ஒண்ணு லாபமா கிடைக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இப்ப போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிரும். 5 நாள் வச்சு சேல்ஸ் பண்ணலாம், அதுக்கு மேல வச்சு சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதுல வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கல, சரிங்களா? புரிஞ்சுக்காங்க. இப்போ நம்ம இதோட செலவெல்லாம் பார்க்கலாம், நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். 2 லிட்டர் தண்ணிக்கு வந்து 400 கிராம் சீனி எடுத்திருக்கோம். ஹோல்சேல் ரேட்டா 20 ரூபா போட்டுக்கிடலாம். 5 ரூபா எசன்ஸுக்கு ஒரு லூஸான கால்குலேஷன் போட்டுக்கிடும், 5 ரூபாவே வராது. பாட்டில் வந்து 11 பாட்டில், சரிங்களா? 33 ரூபா. ஒரு பாட்டில் வந்து 3 ரூபா. ஹோல்சேல் ரேட்டாவே போட்டிருக்கேன், சரிங்களா? எனக்கு வந்து ரேட்டை போட்டிருக்கேன். மொத்தத்துல 25 ஒரு 33, சரிங்களா? 58 ரூபா. அது போக இந்த இதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவேன், சரிங்களா? அதுக்கு எனக்கு மொத்தத்திலே இந்த 11 பாட்டிலுக்கும் சேர்த்து ஒரு 5 ரூபா மட்டும் நான் கணக்கு பண்ணியிருக்கேன், சரிங்களா? 58 63. அப்புறம் நீங்க உங்க லேபருக்கு எதுக்காக வேணா போட்டுக்காங்க, அவ்வளவுதான். என்னோட கால்குலேஷன் படி இதுக்கு வந்து 65 ரூபா தான் செலவு. அப்புறம் வந்து ஒரு ரஸ்னாக்கும் ஜூஸ் வந்து கொஞ்சோண்டு இருக்கு, சரிங்களா? அதை வந்து நான் ஒரு ரஸ்னாவும் போட்டுக்கிடுவேன். மொத்தத்தில் நமக்கு இதுல சேல்ஸ் ஆகும் போது வந்து 115 ரூபாய்க்கு இது சேல்ஸ் ஆகும், சரிங்களா? 11 பாட்டில் 10 ரூபா, ஒரு ரஸ்னா 5 ரூபா, சரிங்களா? 115 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். இதோட செலவு வந்து 65 ரூபா. அப்படிங்கும்போது நமக்கு இதுல லாபம் மட்டும் 50 ரூபா கிடைக்கும், சரிங்களா? நீங்க வாங்கி விற்கிறத விட இதுல வந்து லாபம் இருக்கும். உங்களுக்கான தனித்துவமான பிராண்ட் வந்து நீங்க உருவாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.